கேள்விக்கு நெகட்டிவாக பதில் சொல்லிட்டு நான் ஊருக்கும் போக முடியாது, எங்க வீட்டுக்கும் போக முடியாது. நல்ல வேளையாக திராவிட நாயகன் அவர்கள் எங்கள் முதலமைச்சர் என்னை காப்பாற்றி இருக்கிறார். அவர் ஏற்கனவே அங்கே ஒரு தொழிற்பேட்டை அமைத்து என்னை காப்பாற்றி இருக்கிறார். 80 மாண்புமிகு உறுப்பினர் திரு கே மாரிமுத்து, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட திருவாரூர் மாவட்டத்திலும் தஞ்சை மாவட்டத்திலும் விவசாய பெருங்குடி மக்களின் படித்த அடுத்த தலைமுறையினருக்கும் தாய்மார்களுக்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதில் ஆட்சி பொறுப்பேற்ற முதலே மாண்புமிகு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த முனைப்புடன் இருந்து வருகிறார். எங்களது இளம் தலைவர் அவர்களும் இளைஞர் அமைச்சர் அவர்களும் ஒவ்வொரு முறை நான் அவரை சந்திக்கும் பொழுதும் நம்ம ஊருக்கு சிப்காட் எப்பொழுது கொண்டு வர போறேன் என்று தொடர்ந்து கேட்டு வந்து இருந்தார். அதன் விளைவாகத்தான் நிதிநிலை அறிக்கையில் தஞ்சை டெல்டா பகுதியில் வரலாற்றில் முதல் முறையாக 300 ஏக்கர் பரப்பளவில் ஒரு புதிய சிப்காட் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பை மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் இங்கே அறிவித்திருந்தார். அதே போல எனது கோரிக்கையை ஏற்று திருத்துறைப்பூண்டியில் சிட்கோ மூலமாக ஒரு தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் பட்ஜெட்டிலேயே அறிவித்துள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். திருத்துறைப்பூண்டியில் சிப்காட் அமைக்கப்பட வேண்டும் என்றால் பெரிய அளவில் நிலம் தேவை என்பதால் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அங்கே ஒரு 1000 ஏக்கர் நிலத்தை கண்டறிந்து தந்தால் நிச்சயமாக அங்கேயும் ஒரு சிப்காட் அமைப்பதற்கான வேலையை இந்த மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் அரசு செய்யும் என்று தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த கேள்வி இந்த அவைக்கு வருவதற்கு முன்னாலேயே நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையில் திருத்துறைப்பூண்டியில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் பயன்பெறுகிற தொழிற்பேட்டையை அறிவித்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பிற்கு திருத்துறைப்பூண்டி தொகுதி மக்களின் சார்பில் நான் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல திருத்துறைப்பூண்டி காவிரி டெல்டாவினுடைய வடிநில பகுதி, அந்த பகுதி முழுவதுமாக முற்றிலுமாக விவசாய தொழில் சார்ந்திருக்கிற பகுதி. இன்றைக்கு விவசாயம் பொய்த்து போயிருக்கிற காரணத்தினால் அங்கே இருக்கிற தொழிலாளர்களும் விவசாயிகளும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வியலை கருத்தில் கொண்டு அவர்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக திருத்துறைப்பூண்டியில் குறிப்பாக கொருக்கையில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் அங்கே இருக்கிறது, அரசு நிலங்கள் அங்கே இருக்கிறது. எனவே அவர்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கு அந்த பகுதியில் இருக்கிற பெண்களும் இளைஞர்களும் பயன்படுகிற வகையில் ஒரு தொழிற்பேட்டையை, அதுவும் விவசாய வேளாண் உற்பத்தி பொருட்களின் மூலமாக கொண்டு ஒரு மாசு இல்லாத நவீன தொழிற்கூடத்தை திருத்துறைப்பூண்டி கொற்கையில் அமைத்து தரப்பட வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன். பேராளுங்க இருந்து பதிலையும் கேளுங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஒரு டெல்டாக்காரன் என்று மிகுந்த பெருமையுடன் இதே அவையில் கூறியிருக்கும் மாண்புமிகு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள நமது டெல்டா பகுதியில் ஒரு வேளாண் வழித்தடமாக, வேளாண் தொழில் வழித்தடமாக அந்த பகுதியை அறிவித்து ஏறத்தாழ 1000 கோடி ரூபாயை அதற்காகவே அறிவித்து அமர்ந்திருக்கும் ஒரு மகத்தான முதலமைச்சராக நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே வீட்டிருக்கிறார். விவசாய பெருங்குடி மக்களின் ஒரே காவலராக இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே நிச்சயமாக நமது உறுப்பினர் அவர்கள் கேட்ட அந்த கேள்வியை போலவே அங்கே இருக்கும் படித்த இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க நிச்சயமாக இந்த அரசாங்கம் முனைப்புடன் செயல்படும். கொற்கையில் கால்நடை பள்ளியில் ஏறத்தாழ ஒரு 400 ஏக்கர் தான் இருக்குங்க. அங்க இடம் அவ்வளவா இல்ல. அதே போல அங்க ஒரு அணுகு சாலை தேவை. பெரிய தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்றால் துறைமுகங்களுக்கும் ஏர்போர்ட்டுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய சாலை, அணுகு சாலை இருக்க வேண்டும், அந்த இணைப்பு சாலை இருக்க வேண்டும். அப்படியான நிலை இப்பொழுது அங்கே கொற்கையில் இல்லை. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த நல்லாட்சியில் அந்த பகுதியில ஒரு புதிய சாலை அமைப்பதற்கான ஒரு திட்டம் ஒன்று அரசிடம் இருக்கிறது. அப்படி அந்த சாலையை அங்கே அமையும் பொழுது நிச்சயமாக நம் பகுதியில் ஒரு புதிய சிப்காட் தொழிற்பேட்டையும் அமைப்பதற்கான வேலையை இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அரசு செய்யும் என்று தங்கள் வாயிலாக தெரிவித்தார். மாண்புமிகு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். திருத்துறைப்பூண்டிக்கு பல பெருமைகள் இருக்கிறது. அந்த பெருமையில் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களை எங்கள் தொகுதியினுடைய மருமகனாக ஏற்றதே மிக பெருமை திருத்துறைப்பூண்டி நகரத்திற்கு பெருமையாக இருக்கிறது. அந்த பெருமைக்கு மகுடம் சூட்டுகிற வகையில் நீங்கள் சிப்காட் தொழிற்சாலை தொழிற்கூடத்தை திருத்துறைப்பூண்டிக்கு தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டு, அதோடு சேர்த்து வேதாரண்யத்திலிருந்து அதிராம்பட்டினம் வரை
கடற்களில் பிடிக்கிற மீன்களும் இறால்களும் பதப்படுத்துகிற தொழிற்கூடத்தை முத்துப்பேட்டையில் மையமாக வைத்து தொடங்கப்படுமா என்று தாங்களின் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முதல் கேள்வியே மாமனார் ஊருக்கான தேவை பூர்த்தி செய்யப்படுமா என்ற கேள்வியை நீங்க கொடுத்து எனக்கு மிகுந்த ஒரு கஷ்டத்தில் தள்ளி இருக்கீங்க. இந்த கேள்விக்கு நெகட்டிவாக பதில் சொல்லிட்டு நான் ஊருக்கும் போக முடியாது, எங்க வீட்டுக்கும் போக முடியாது. நல்ல வேளையாக திராவிட நாயகன் அவர்கள் எங்கள் முதலமைச்சர் என்னை காப்பாற்றி இருக்கிறார். அவர் ஏற்கனவே அங்கே ஒரு தொழிற்பேட்டையை அமைத்து என்னை காப்பாற்றி இருக்கிறார். பேரவை முன்னோர் அவர்கள். சாரி தலைவர்களே, ஒரு முக்கியமான கேள்வி. ஆனால் கேட்டவர் வரவில்லாட்டாலும் அந்த கேள்வியுடைய முக்கியத்துவத்திற்காக நான் பதில் சொல்லியாக வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பிரபலமான கால்வாய் சோபாலை கால்வாய், அது 1908 இருந்து நடைமுறையில் இருக்கின்ற ஒன்றாகும். அதில் சோபாலை கால்வாய் படுக்கையில் 6 மீட்டர் ஆழத்திலே அண்டர் டர்னல் செல்லுகிறது. 2023 சோபாலை கால்வாயும் அண்டர் டர்னில் பக்க சுவர்களும் உடைப்பு ஏற்பட்டுவிட்டது. அதை தற்காலிக சீரமைப்பு செய்யப்பட்டு தண்ணீர் உடனடியாக வழங்கிறோம். ஆனாலும் பின்னர் டிசம்பரில் ஏற்பட்ட மழையால் மீண்டும் அதே இடத்தில் உடைப்பு ஏற்பட்டு விட்டது. அந்த உடைப்பை சரி செய்ய வேண்டும் என்று முதல்வர்கள் ஆணையிட்டதன் விளைவாக உடைப்பை சரி செய்ய 1.4 கோடி ரூபாய் மது ஒதுக்கி நிரந்தரமாக உடைப்பெயர்க்கப்படாத வகையில் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த டர்னல் கட்டும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. தண்ணீர் அதன் மூலமாக கிடைக்கவில்லை என்று எப்பொழுது கிடைக்கும் சோபாலையிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பிரபலமான பேச்சு இருக்கிற காரணத்தால் இவை முழு வீச்சில் இந்த பணி முடித்து ஒரு 15-20 நாட்களுக்குள்ளாக தண்ணீர் சோபாலையில் வழங்கப்படும் என்ற செய்தியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.